நம் அனைத்தும் அவளை சேனல் அன்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, வீட்டில் நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான படங்களும் வைக்கக்கூடாத படங்களும். இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எல்லாரும் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த திருத்தலத்துக்கு போனாலும் சரி, அங்கே போனதுக்கான ஞாபகார்த்தத்துக்காக நிறைய சுவாமி படங்களையும் விக்கிரகங்களையும் நம்ம வாங்கிட்டு வரோம். அப்புறமா வேறு எந்த விசேஷங்களுக்கு போனாலும் சரி, அங்கே கொடுக்குற ஃபோட்டோஸ்களையுமே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சிடுறோம். எல்லாரும் வாங்குறாங்கன்னு நம்மளும் நம்ம பூஜை அறையில் வைப்போம்னு வைக்கக்கூடாது. உண்மையிலேயே நம்ம அந்த விக்கிரகங்களையும் அந்த படங்களையும் வச்சு நம்மளால் பரிபாலனம் பண்ண முடியுமா? அவங்களுக்கு உண்டான சேவைகளை பண்ணி நாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள திருப்தி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த சுவாமி விக்கிரகங்களையும் படங்களையும் நீங்கள் வாங்குங்க. எல்லாரும் எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க, நம்ம வீட்லேயும் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக வாங்காதீங்க. அப்புறம் சில பேர் வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்புறமா அதை பரிபாலனம் பண்ண முடியலேன்னு அதை பரன் மேலே எடுத்து வச்சிடுறாங்க. நான் ஒரு சில வீடுகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வாங்கிறத நமக்கு போதுமான அளவு இறைவனோட ஃபோட்டோ வீட்டில் இருக்குது, விக்கிரகம் இருக்குதுன்னா நம்ம அதோடே திருப்திகரமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு நமக்கு அப்புறம் ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் வேணும்னா வேறு ஏதாச்சும் கூட நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். உங்கள் பூஜை அறை வந்து சின்ன பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பெரிய பூஜை அறையாக இருந்தாலும் சரி, ஹால்லையே வச்சுருந்தாலும் சரி, இல்லை சமையல் அறையில் தான் வைக்கிறேங்கம்மா, இல்லை எங்களுக்கு தனியாகவே பூஜை அறை இருக்குது, அப்படி எதுவாக இருந்தாலுமே நம்மளால் எவ்வளவு தெய்வங்களை வச்சு அவங்களுக்கு பரிபாலனம் பண்ண முடியும் அப்படின்றவங்க வேணுங்க அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நாம் எல்லார் வீட்லேயும் இருக்குது, இதை வாங்கி வைக்கலாம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அந்த படத்தை வாங்கி இப்படி வைக்கலாம் அப்படின்னு செய்யவே கூடாது. அப்புறம் நிறையா வச்சுட்டு அது தூசி படிஞ்சு கடைசியில் அதை வந்துட்டு நம்மளால் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு சிரமப்படக்கூடாது. சலிப்பில்லாமல் பகவானுக்கு நம்ம தொண்டு செய்ய பழகிக்கிற மாதிரி நம்ம பூஜை அறையை நாம் வச்சுக்கிறணும். அப்புறம் இப்போ சில வீடுகளில் ஆதி காலத்திலேருந்து அவங்க வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விக்கிரகம் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட விக்கிரகங்களும் ஃபோட்டோஸ்களும் நல்லபடியாக இருந்தால், நல்லா உடையாமல் சிதிலம் அடையாமல் இருந்துச்சுன்னா வீட்டில் வச்சு வணங்குங்க. அப்படி இல்லையா ஓடுகிற நீரில் விடுவதே சிறப்பு என்று நமக்கு சாஸ்திரங்கள் கூறுகிறது. பூஜை அறை வந்துட்டு நம்ம பூஜை அறை தூசி இல்லாமல் ஒட்டடை இல்லாமல் நல்லா சுத்தமாக பார்த்து வச்சுக்கிறதுக்கு நம்ம பழகணும். இப்போ நம்ம சாமி படங்கள் எந்தெந்த படங்கள்லாம் வீட்டில் வைக்கலாம், எந்தெந்த படம்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நமக்கு பெரியோர்கள் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய வீட்டையே கோவில் போல சுத்தமாக வைத்திருந்தா நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். கடவுள் படங்கள் வச்சிருக்கக்கூடிய பூஜை அறையை நாம் எந்த அளவுக்கு நன்றாக வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனோட அருள் நம் வீடு முழுவதுமே நிறைஞ்சிருக்கும். நம்ம பூஜை அறையில் எந்தெந்த சாமி படங்களெல்லாம் வைக்கலாம், எப்படி எந்த பூக்களை வந்துட்டு சாமிக்கு சாத்தலாம் என்று இப்போ நம்ம பார்க்கலாம். கடவுள் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் என்றாலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு என்று ஒரு சக்தி உள்ளது. அதே போலத்தான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள சாமிக்கும் சக்தி உள்ளது. நாம் சரியாக அதை பரிபாலிக்கும் போது நம் பூஜை அறையில் இறைவன் எழுந்தருளுகிறார் என்பதே உண்மை. ஒரு வீட்டுக்கு பூஜை அறை என்பது இதயமாக உள்ளது என்று சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகிறது. பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை கண்முன் அவரை நினைத்து கொண்டு வணங்கும் போது நம் மனதிலே ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படும். இதை நாம் உணர்ந்து வணங்கும்போது நம்மளே அறிந்து கொள்ளலாம். நாம் குடியிருக்கும் வீட்டில்
பூஜை அறை வாஸ்து சாஸ்திரப்படி சில இடங்களில் வைக்க வேண்டும் என்று நமக்கு சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதை பார்த்து நாம் சரியான இடங்களில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் பூஜை அறையை சரியான இடங்களில் நம்ம வச்சுட்டு அந்த சுவாமி படங்கள் வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம். மேற்கு நோக்கும்படி நம்ம வைக்கலாம். ஆனால் அதிகபட்சம் கிழக்கும் வடக்கும் முதன்மையாக சொல்லப்படுகிறது. தெற்கு நோக்கி நம்ம தட்சிணாமூர்த்தி வைத்து கொள்ளலாம். இப்போ எந்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு போனாலும் சரி, முதல்ல அந்த வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய படம் என்னன்னா, நம்மளுடைய 5 விதமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய படம் தான் முதல்ல வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த தெய்வங்களையே தனித்தனியாக வைத்திருப்பார்கள். முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள எந்த கடவுளை நம் பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்றால், முழுமுதற் கடவுளான விக்னங்களை அகற்றும் விநாயகர், எந்த ஒரு செயலிலும் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் விநாயகப் பெருமானை முதலில் நம் வீட்டில் வைக்க வேண்டும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் பணவரவை மற்ற அனைத்து செல்வங்களையும் அள்ளித்தரும் மகாலட்சுமியை கண்டிப்பாக வைத்து வணங்க வேண்டும். அவங்களோட ஃபோட்டோ விக்கிரகமாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மகாலட்சுமி இருக்கணும். அதுக்கப்புறமா மகாலட்சுமியை தன் மார்பில் குடிகொள்ள வைத்திருக்கும் ஸ்ரீமான் திருப்பதி ஏழுமலையான் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அவர் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக, அவர் விக்கிரகமாக இருந்தாலும் ஃபோட்டோஸாக இருந்தாலும் நம் பூஜை அறையில் இருக்கணும். ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை துவம்சம் செய்யக்கூடிய வேலை தன் கையில் வைத்திருக்கும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான், அவர் கண்டிப்பாக நம் பூஜை அறையில் இடம்பெற வேண்டும். அப்புறம் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவே நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கல்வி தெய்வமான சரஸ்வதி தேவியும் நம் வீட்டில் விக்கிரகமாகவோ ஃபோட்டோவாகவோ வைத்து வழிபட வேண்டும். உங்கள் குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் அதையும் கண்டிப்பாக வைத்து வணங்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வச்சு வணங்குறாங்க. ஆனால் அதை சரியான முறையில் அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு அதை எப்படி நாம் வச்சு வணங்கணும்னு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோட பலன் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். நம்ம கோயிலோட குலதெய்வ கோயில் திருமண்ணவே நம்ம நெற்றியில் இடணும்னா எடுத்துகிட்டு வந்து வச்சு இடுறவங்களும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு நன்மையைத்தான் தரும். அப்புறம் முக்கியமாக இடம்பெற வேண்டியது, யாராருக்கு எந்த தெய்வம் மீது இஷ்டம் இருக்கிறதோ அப்பேற்பட்ட இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக நாம் வைத்து வழிபட வேண்டும். அதுக்கு மேலே சில பேர்த்துக்கு இந்த தெய்வங்களை வைக்கலாம், நிறையா தெய்வங்கள் மேலே சில விருப்பங்கள் வரும். அது சாதாரண ஒரு விருப்பங்களாக இருக்கும். அப்படி வைக்கக்கூடிய தெய்வங்களில் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான், பசுவுடன் கூடிய அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவமாக வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பாலா திரிபுர சுந்தரி என்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பா, அஷ்டலட்சுமி, இப்படி உங்களெல்லாம் நீங்கள் வச்சு வணங்கலாம். குலங்காக்கும் குலதெய்வம் படம் வந்துட்டு உக்கிரமாக இருந்தாலும் சாந்தம் தரக்கூடிய சந்தனத்தை அவர் மேலே சாற்றி விட்டு நீங்கள் அப்புறம் சில பேர்லாம் அந்த திருமண்ணை எடுத்து நெற்றியிலேயே வச்சுக்கிறாங்க. அதுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அதனால் அதுவும் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சாஸ்திரங்கள் எப்படி சொல்கிறதோ அதை ஆச்சாரியரிடம், அங்கு உள்ள அர்ச்சகரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு செய்யுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமான தெய்வமோ, உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் பிடிச்சிருப்பாங்க, அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக வைத்து வணங்கலாம். அது முக்கியமான ஒன்று. இஷ்ட தெய்வம் பார்த்துட்டோம், குலதெய்வம் பார்த்துட்டோம், அப்புறம் முக்கியமான இடங்களை தெய்வங்களை பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறமாவும் சில தெய்வங்கள் மேலே நமக்கு நாட்டங்கள் வந்துட்டே இருக்கும். அப்படி வைக்கணுன்ற போது அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான், பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர், தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள்னா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பாலா திரிபுர சுந்தரி என்ற ஸ்ரீ லலிதா பிகை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, அஷ்டலக்ஷ்மி, இப்படி நம்மோட அன்னைகளோட படங்களையும், குலம் காக்கும் நம் குலதெய்வத்தோட படத்தை உக்கிரமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே சாந்தம் தரக்கூடிய சந்தனத்தை அவங்களுக்கு சிறிது சாற்றி விட்டு நாம் வீட்டில் வைத்து வழிபடலாம். நீங்கள் நிறைய படங்களை உங்கள் பூஜை அறையில் வச்சு நிரப்பி தான் வழிபடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களால் எவ்வளவு வச்சு உங்களால் பரிபாலனம் பண்ண முடியுமோ அந்தளவு வச்சு வணங்குவதே மிகவும் சிறப்பு. இந்த சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகர் இவங்களெல்லாம் கிழக்கு பார்த்து வச்சு மாட்டி வணங்கலாம். இல்லை எங்களுக்கு வடக்கு பக்கம்தான் மாட்டி வணங்க முடியுதுங்கமானாலும் எந்த திசையை பார்த்து வச்சாலும் நாம் அந்த கிழக்கு வடக்கில் நல்லாவே முழு பலன் கிடைக்கும் தான் நமக்கு சாஸ்திரம் கூறுகிறது. அதே நேரத்தில் உக்கிர தெய்வங்களான மகாகாளி, பிரத்யங்கரா தேவி, சிங்கத்தின் மீது வதம் செய்யக்கூடிய துர்க்கை, அவங்க ஏறி நிற்பாங்க, சிங்கத்து மேலேயே பக்கத்துலேயே இருப்பாங்க. அப்புறம் நரசிம்மர், இப்படி இவங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கெல்லாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. துஷ்டர்களை துவம்சம் செய்வதற்காகவே அவர்கள் உருவானவர்கள். அவர்கள் யாருக்கும் கண்டிப்பாக கெடுதல் செய்ய மாட்டார்கள். அவர்கள் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் அவர்களே முன்வந்து அனுகிரகம்தான் செய்வார்கள். ஒரு ஆச்சாரியார் இறைவனிடம் சென்று, நீங்கள் யாருக்கு அடிமை இறைவா என்று கேட்கிறார். அதற்கு இறைவன் சொல்கிறார், நான் என்னை நினைத்து உருகும் பக்தர்களுக்கே நான் அடிமை என்று கூறுகிறார் நம் இறைவன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பக்தர்களோட பக்தியில் மெச்சி அவர்களுக்கு வேண்டிய அத்தனை சிறப்புகளையும் நல்லதையும் அள்ளி 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 தருகிறார் நம் இறைவன். அவர்களுக்கு கேட்ட நேரத்தில் கேட்டதை கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். எனவே நீங்கள் எல்லா தெய்வத்தையுமே நம்ம வீட்டில் வச்சு வணங்கலாம். ஆனால் அதுக்கான சில வழிமுறைகளை தெரிந்து கொண்டு வணங்கினால் இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவங்க அவதரித்ததே துஷ்டர்களை வதம் பண்ணுவதற்காகத்தான். அப்போ அவங்கள வணங்கும்போது நமக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் குறையத்தான் செய்யும். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எந்த தெய்வத்தையும் வச்சு வணங்குங்க. மேலும் ஆஞ்சநேயர், ஐயப்பன் எல்லாம் மிகவும் ஆச்சாரத்தோடு வணங்க வேண்டியவங்கன்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களையெல்லாம் வச்சு வணங்கும்போது நம்ம பூஜை அறையில் ரொம்பவும் குதங்களா யாரையுமே வெளியில் உள்ள பூஜை அறையில் அனுமதிக்காமல் நம்மளே அந்த பூஜை அறையை கருவறையாக நினைத்து நாம் வணங்க வேண்டும். அப்படி இல்லை எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய இடமா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூஜை செய்யக்கூடிய அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பூஜை நேரங்கள், அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த மாதங்கள், காலங்கள் அந்த அப்போ மட்டும் எடுத்து வச்சு வணங்கிட்டு அவங்கள திரும்ப பத்திரமா நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி நம்ம மேலே ஒரு நல்ல இடத்துல வச்சு பத்திரமா பார்த்துக்கலாம். இன்னுமே இப்போ விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா விக்கிரகங்களுக்கெல்லாம் திதிகள் பார்த்து அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய பௌர்ணமி, பஞ்சமி, இப்படி ஏகாதசி, இப்படி திதிகள் பார்த்து அவங்களுக்கான அபிஷேகம் முடிஞ்சவங்க பண்ணி அவங்கள அலங்காரம் பண்ணி நல்லா வச்சு வணங்கும்போது இன்னும் வாழ்வில் உயர்வு கிடைக்கும் தான் நம் சாஸ்திரம் கூறுகிறது. சிறிச்சக்கரம் மகாமேரு அம்பாளின் மாளிகை, சொல்லப்போனால் அவங்களோட அரண்மனை. அதை விட இன்னும் தெளிவாக நம்மளுக்கு எளிய முறையில் சொல்லணும்னா அதுதான் மகாமேரு தான் நம் அன்னையின் வீடு. இப்போ ஒருத்தரை போய் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடி தேடி பார்க்குறோம். ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வேறு எங்கள் வெளியில் எங்கேயாவது அவங்க இருக்கிற இடத்துல தேடி தேடி பார்க்குறோம்.
ஆனால் அவங்க எங்கேயும் இல்லை. சரி, அப்போ கண்டிப்பாக வீட்டுக்கு தான் போயிருப்பார். அவங்க வீட்டில் தான் இருப்பார். எங்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் வீட்டில் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கிறார். அந்த அந்த வீடு தான் மகாமேரு, அன்னையினுடைய ஸ்ரீ மகாமேரு. அங்கே தான் நம் அன்னை வீற்றிருக்கிறார். ஸ்ரீசக்கர பூஜை, மகாமேரு பூஜை வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா யோசித்து பெரியவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறமா மகாமேரு வாங்கி வீட்டில் வச்சு வணங்குங்க. ஏன்னா ஆலயங்களிலேயே மகாமேரு இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நவாவரண பூஜை நடக்கிறது, இன்றைக்கும் நடக்கிறது. அப்படி பல நேரங்களில் நல்ல நேரங்கள் வரும்போதெல்லாம் மகாமேரு இருக்குது, நவாவரண பூஜை இன்றைக்கும் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த ஸ்ரீ மகாமேரு, நம் அன்னையின் அரண்மனை மாளிகை. அப்படி கண்டிப்பாக எனக்கு மகாமேரு வேணுங்குமான்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கவங்க வெள்ளிக்கிழமை, நவராத்திரி, பௌர்ணமி மற்ற விசேஷ நாட்கள் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போலாம் நம்ம அன்னைக்கு லலிதா சகசநாமம் பாராயணம் பண்ணி நவாவரண பூஜை பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லலிதா சகசரநாம பாராயணம் பண்ணி மகாமேருவை நம்ம அன்னையாக நினச்சி வழிபடலாம். கண்டிப்பாக அதுவும் நமக்கு மிக நல்ல பலனைத்தான் தரும். ஆனால் அதை சரியான முறையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். செய்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். அப்புறம் எந்திரங்கள்லாம் நிறையா வச்சு வழிபடுறாங்க. அந்த எந்திரங்களெல்லாம் நம்ம சரியான முறையில் அது குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் அந்த எந்திரங்களுக்கு வலிமை இருக்கிறது. அதற்கப்புறம் அது வந்துட்டு அதில் உள்ள நன்மைகள்லாம் மாறி அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருது. அதனால் அது அந்தந்த நேரத்துக்குரிய மாதிரி அதை நம்ம எப்போ வாங்கணும், எவ்வளவு நாள் அதோட சிறப்பு பலன்கள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நல்ல யோசனை பண்ணி இந்திரம் இதெல்லாம் வாங்கி வைக்கிறவங்க நல்ல சரியான ஆச்சாரியர்கிட்ட கேட்டு நம்ம அர்ச்சகர்கள்ட்ட கேட்டு செய்யுங்க, நல்லதே நடக்கும். வலம்புரி சங்கு அதுவும் பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கலாம். சாலகிராமம் வைக்கிறதுக்கெல்லாம் தினம் பூஜை பண்ணணும், தினம் பூஜை பண்ணி தினம் பிரசாதம் பண்ணணும். நம்ம வெளியில் போனால் கூட பகவானுக்கு வேண்டிய நெய்வேத்தியங்களை எல்லாம் சரியான முறையில் செஞ்சு வணங்கணும். சாலகிராமத்துக்கு அப்படி ஒரு விதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நம் சாஸ்திரங்களில். அப்புறம் வலம்புரி சங்கெல்லாம் நம்ம நல்ல சுத்தமாக வச்சுக்கிட்டு தீர்த்தம் ஊற்றி வணங்கலாம். இல்லை பணங்களை நகைகள் பணங்கள் இதெல்லாம் உள்ளே போட்டு நம்ம வணங்கலாம். பூஜை பண்ணும்போது நீங்கள் தீபாவரணை காட்டி தெய்வ பாடல்களை பாடி மந்திரங்கள் தெரிஞ்சால் மந்திரங்களை உச்சரித்து வணங்கும்போது நம் பூஜை அறை மிகவும் எந்த ஒரு துர்சக்தியும் நம் வீட்டுக்குள்ளே வராமல் நம் வீட்டை நம் பூஜை அறையை காக்கும். அப்புறம் மணி அடித்து கண்டிப்பாக மணி அடித்து பூஜை பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாசனை திரவியங்கள், வாசனை சாம்பிராணி, ஊதுபத்தி அப்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம வணங்கும்போது நம் வீட்டில் மணி சத்தம்லாம் கேட்கும்போது நம் வீட்டில் உள்ள எந்த ஒரு இதுவும் வீட்டுக்குள்ளே வரவே வராது. வந்தால் தானே நம்ம வெளியே அனுப்புறதுக்கு மணியோசை நல்ல ஒரு சாம்பிராணி தூபம் இதெல்லாம் போடும்போது நம் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நன்மையான சக்திகள் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பது 100% உண்மை. அப்புறம் பூஜைக்குன்னு வாங்கிட்டு வரக்கூடிய பொருள்களை அங்கங்கே வைக்காமல் வந்தது எடுத்துகிட்டு போய் நம்ம சமையலறையில் படுக்கறையெல்லாம் வைக்காமல் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுற இடத்துல அதுக்குன்னு எந்த இடம் நிர்ணயிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு மற்ற வேலையை நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் அம்பாளை வணங்குறவங்க சூலாயுதமும் முருகரை வணங்குறவங்க வேலும் வச்சு வணங்குறாங்க. அதெல்லாம் வணங்கலாம். ஆனால் அந்த நுனியில் முடிஞ்சால் நீங்கள் எலுமிச்சம்பழக்கனி வைக்கலாம். அப்படி இல்லையா அந்த நுனியில் கொஞ்சம் போல் மஞ்சள், குங்குமம், சந்தனம் எது இருக்குதோ அதை வச்சு நல்லா அந்த முனியை நல்லா அப்படியே சமமாக்கி அப்படியே சாஷ்டாங்கமான முறையில் அதை அமைதிப்படுத்துகிற மாதிரி சமம் பண்ணிடணும்.
அப்படி மெழுகுன மாதிரி பண்ணி அப்புறம் வச்சு நீங்கள் வணங்கும்போது அது வெறும் ஆயுதமாக இருக்கக்கூடியது. அது இறைவனுக்கு ஆயுதமாக பயன்படுத்தியது நமக்கு ஆட்கடாட்சமாக நம் வீட்டில் அமைந்து நமக்கு இனிமையை தரும் நம் வாழ்க்கையில். அப்புறம் எல் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் எள்ளு தீபம்லாம் ஏற்றக்கூடாது. அதுக்கப்புறம் நவகிரக நாயகர்கள்லாம் அவங்கெல்லாம் வச்சு வணங்குறது அவ்வளோ சிறப்பு அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோயில்கள்லாம் நவகிரகங்கள் யாகமும் பூஜைகளும் வச்சு அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுங்கின்ற வேலையில் யாகங்கள் பூஜைகள்லாம் பண்ணி அதை சரியான முறையில் அதை செய்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம சரியாக செய்வோமான்னு தெரியல. அதனால நீங்கள் நவகிரகங்களை வணங்கணுன்னா நீங்கள் கோயில்களுக்கு போயே வணங்கிக்கோங்க. அதுதான் நமக்கும் நல்லது. அப்புறம் பூஜை அறையில் இரும்பு பாத்திரங்கள் எல்லாம் வைக்கவே கூடாது. இரும்பு இருக்கிற இடத்துல யமன் உட்காருவார் அப்படிங்கிறது சாஸ்திரம். நீங்கள் உங்களுக்கு வெள்ளி அப்புறம் செம்பு பாத்திரங்க இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மண்ணால் ஆன பூஜை பாத்திரங்களை கூட யூஸ் பண்ணலாம், நீங்கள் பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமைகளில் மற்ற திருவிழா நாட்களெல்லாம் நம்ம பூஜை அறையை சுத்தம் பண்ணி வருடப்பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை இப்படி நாட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி அப்புறம் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மலர்களை அவங்களுக்கு சாத்தலாம். மல்லிகை, முல்லை, ரோஜா, மரிக்கொழுந்து, ரோஜா எல்லாமே சாத்தலாம். வாசனையான பூக்களை தான் வச்சு வணங்கணும். வாசனை இல்லாத பூக்களை வச்சு வணங்கக்கூடாது. இறைவன் நமக்கு ஒரே ஒரு விளக்கு ஒளியிலேயே நமக்கு காட்சி கொடுக்கிறார். அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளக்குகள் அவங்கவுங்களுக்கு எத்தனை விளக்குகள் அவங்க வீட்டில் பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு வணங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேற்கொண்டு ஆதரவு கொடுங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அனைத்தும் அவளே. வணக்கம்.